இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்களே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருப்பதற்கு முன்பதாக பலனை புதுப்பித்துக் கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு a new spirit cleansing process. ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அல்லது ஒரு குடும்பம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்பதற்கு தங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சுய எண்ணங்கள், சுய சித்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவருடைய அந்த புதிதான ஆவியை நாம் பெற்றவர்களாக, கிளென்சிங் ஸ்பிரிட்டை நாம் பெற்றவர்களாக நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும். இரண்டாவதாக, அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஃபர்தர் குளோரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நான் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கும் போது அல்லது கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை வைத்திருக்கிறபடினாலே நாம் அந்த ஆவியானவராலே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சத்துவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணக்கூடிய சத்துவத்தை பெற்ற ஒரு மனிதனாய், மனுஷியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தருக்குள்ளே நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வைத்த ஆவியினாலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். A new spirit mean cleansing process in our heart. Further glorious spirit means ஆவியானவருக்குள்ளே ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிற, குறிப்பாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற
ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அவர்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கர்த்தருடைய விசுவாசி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போது ஆவியானவரோடு கூட இடைப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுகின்ற பொழுது தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதை ஒருவனும் அறிய மாட்டான் என்பதாக பரிசுத்த வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்துவிட்டு, கர்த்தருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை பேசிவிட்டு நான் அப்படியே ஜெபத்திலே இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயம் பலவிதமான காரியங்களால் நிரம்பி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற பொழுது, புதுப்பித்துக் கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷைகளோடு கூட பற்பல பாஷைகளோடு கூட பேசக்கூடிய ஒரு பெரிய சத்துவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்திலே நாம் பலப்படுவோம். நாம் நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவருக்கு அருகாமே சென்று நாம் அவரோடு கூட பேசுவோம். அவர் நம்மோடு கூட பேசுவார். நீங்கள் தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக பிறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கதான கிருபையை கொடுப்பார். உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.